குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. சோ நீங்க எங்க போயிருந்தீங்க? கொஞ்சம் வெளிய போயிருந்தேன். வெளில போயிருந்தீங்களா? சோ வெல்கம் பேக். சோ இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கேன். அதாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படினா ஒரு 5 விஷயம் நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும். நீங்க கடைபிடிக்கிறீங்களான்னு சொல்லுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். இது கண்டிப்பா நான் கடைபிடிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும். மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும். பயங்கர செல்ஃப் டிபெண்ட் நினைக்கிறேன். சரி ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா do good. சோ நம்மள எப்படி நமக்கு பிடிக்குதோ மத்தவங்க பிடிச்சு வந்தா உங்களுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும். நல்லது பண்ணணும் எல்லாருக்கும். சோ அதனால மத்தவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். And be positive. என்னதான் நமக்கு நிறைய கெடுதல் நம்ம வாழ்க்கையில நடந்தா கூட அது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும் அப்படினு சொல்றாங்க. ஹோப்பை விட்டுற கூடாது. ஆமா, ஹோப்பை விட்டுற கூடாது. and harm no one. ஓகே. யாருமே கெட்டதை நினைக்க கூடாது, மத்தவங்களுக்கு கெடுதல் செய்ய கூடாது. ரொம்ப கஷ்டமான விஷயம் சொல்லிருக்கீங்க. எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படினு நம்ம மக்கள்கிட்ட தெரிவிச்சிட்டு மக்களை வரவேற்றலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சாந்தினி, நீங்க ஆரம்பத்திலே லைஃப்க்கு தேவையான 5 முக்கியமான விஷயம் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கோட் நான் இப்ப சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, men who succeed are the efficient few. They are the few who have the ambition and willpower to develop themselves. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னு தான் போராடுறோம். ஆனா அந்த வில் பவர் எல்லாருக்குமே இருக்காது. அந்த ஆம்பிஷன் அண்ட் வில் பவர் அதாவது பர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் யார் அந்த ஆம்பிஷனை விடாம ஹோல்ட் பண்ணிட்டு போராடிட்டே இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாம மற்றவங்கள போட்டியா நினைச்சுக்காம நம்மளோட பெட்டர் வெர்ஷனை நம்மள மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே லைஃப்ல ஜெயிச்சிடலாம். எல்லாருக்குமே ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. ஆமா, லைஃப்ல இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் பெட்டர் ஆயிட்டே வந்தோம் அப்படின்னாலே நம்ம ஆம்பிஷனுக்கு கிட்ட போயிடலாம். அது ராம் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. வெரி குட். thank you for the build up. ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான நல்ல நேரம், ராகாலம், குளிகை, யமகண்டம் போன்றவை பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 21/11/2015 சனிக்கிழமை, மன்மத வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:11. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி பிற்பகல் 3:38 வரை தசமி, பிறகு ஏகாதசி. நட்சத்திரம் பிற்பகல் 1:55 வரை பூரிட்டாதி, பிறகு உத்திரட்டாதி. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியத்திற்கு பின் சித்த யோகம். சந்திராஷ்டமம் காலை 8:19 முதல் சிம்மராசிக்கு. ஸோ ராம், இது கார்த்திகை மாதம் இல்லையா? ஸோ ஐயப்பனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் படித்தேன், அதை கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது மணவிக்ரமன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவர் புலிமேடு அப்படின்னு ஒரு காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, புஞ்சர் அப்படின்னு மாநிலத்தில் ஆண்டுட்டு இருந்தாரு. ஸோ புலிமேடு அப்படின்ற காட்டில் போயிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு போயிட்டு இருக்கும்போது அவரோட எதிரிகள்லாம் சூழ்ந்துட்டாங்களாம். ஸோ இவரும் ட்ரை பண்ணியிருக்காரு, எப்படியா டிஃபீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவரால் முடியல அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம என்ன சவுங்க கசே சங்கர தானே சொல்லுவோம். அது மாதிரி கடவுள் கூப்பிட்டுருக்காரு. அவருக்கு மீனாட்சினா ரொம்ப பிடிக்குமா. ஸோ மீனாட்சி கிட்ட வேண்டியிருக்காரு. அந்த டைம் பார்த்து இவருக்கு ஒரு அசரீரி ஒழிச்சிருக்கு. அந்த அசரீரியில உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஒருத்தர் அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி பேசுற மாதிரி ஒரு கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஐயப்பன் யானையில வந்திருக்காரு. ஸோ ஹீரோ என்ட்ரி கொடுத்த மாதிரி சூப்பரா வந்திருக்காரு. எல்லா எதிரிகளும் வீழ்த்திருக்காரு. ஸோ அந்த டைம்லயும் ஒரு வாரியரா, ஒரு யோகி புருஷரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கதையில போட்டிருந்தாங்க. அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்கும் ஐயப்பனுக்கு? 14 வயசு தான் இருந்திருக்கு. ஓகே, ஐயப்பனை பத்தி சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதியின் அற்புத தமிழ் பாக்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 54வது பாடல், கடன் தொல்லைகள் தீர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை
இந்த பாடல் மூலமாக பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கடன் தொல்லைகள் தீர்ந்து நிம்மதியான மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நம்முடைய இல்லத்திலே உருவாக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை வேந்தர் தொலைக்காட்சி மூலமாக பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். கடன் தொல்லை தீர வேண்டும் என்ற அருமையான பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே என்ற ஒரு பாடல். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை. இந்த இழிவுபட்டு நிற்கிற தன்மை இருக்கிறதே, அது யார் கடன் வாங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த உணர்வு வரும். இழிவுபட்டு நிற்தல். சொந்த அண்ணன் தம்பிகளிடத்திலே கூட அல்லது சகோதரிகளிடத்திலே கூட, இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்களிடத்திலே கூட ஒருவர் போய் ஒரு பொருளை வேண்டி நிற்கக்கூடிய சூழ்நிலை வருமானால் அவர்களுடைய மனம் அத்தகைய தாழ்ந்த சிந்தனைக்கு வந்து விடுகிறது. என்னிடத்துல இந்த ஒரு பொருள் இல்லை, ஆகையினாலே நான் இன்னொரு இடத்திலே போய் கையேந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இல்லாமை சொல்லி என்னிடத்துல இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை. அந்த சூழ்நிலை இருக்கிறதே, அது சாதாரணமான நிகழ்வு இல்லை. இப்பொழுதும் கூட நாம் பார்க்கிறோம், திருப்பதியிலே இருக்கக்கூடிய திருமலை ஏழுமலையான் அவனுடைய திருமணத்திற்காக குபேரனத்திலே அவர் கடன் பெற்றாராம். குபேரனத்திலே கடன் பெற்ற பிறகு அதை எப்பொழுது திருப்பி அடைக்கிறார் என்று கேட்டால் இந்த கலியுகத்தினுடைய நிறைவிலே தான் திரும்பி அடைக்கப் போகிறார் என்று சொல்கிறார். அப்படி கலியுகத்தினுடைய நிறைவிலே திரும்பி அடைக்கிறேன் என்று சொன்னால் வட்டி யார் தருவது என்று கேட்டால், நான் ஆண்டுதோறும் உனக்கு நான் வட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் கலியுகம் முடியும் வரைக்கும். இப்பொழுது நாம் போடுகிற பணமெல்லாம் வட்டியாக போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பணமெல்லாம் வட்டியாக போய்கொண்டே இருக்கிறது. அப்படி அவ்வளோ வட்டி குபேரனுக்கு சுவாமி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இந்த வட்டி தொல்லையினாலே, வட்டியினுடைய சிரமங்களினாலே எத்தனையோ பேர் துன்பப்பட்டு நிற்கிறார்கள். லக்ஷ்மி கடாட்சம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை ஒருவருக்கு கிடைத்தல், பொருளோடு ஒருத்தர் வாழ்தல், பொருள் பொதிந்து வாழ்தல், பொருளான வாழ்க்கையோடு வாழ்தல் இருக்கிறதே, அது சாதாரணமான நிகழ்வு இல்லை. சரஸ்வதி கடாட்சம் என்பது மிகுந்த உழைப்பினாலே வருவது போலேதான் லக்ஷ்மி கடாட்சமும் உழைப்பினாலே வருகிறது. ஆனால் ஒருவர் கடுமையாக படித்து கஷ்டப்பட்டு உழைத்து கல்வி செல்வத்தை சேர்த்து விடலாம். ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அதிர்ஷ்டமில்லை என்று சொன்னால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏனென்றால் மகாலட்சுமியினுடைய பேரருளை பெறுவதற்காக எல்லோரும் தவத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். தேவி பார்க்கடலிலே இருந்து தோன்றிய பொழுது எல்லோரும் மகாலட்சுமியை எனக்கு 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 என்றார்களாம். ஆனால் மகாவிஷ்ணு மட்டும் திடகாத்திரத்தோடு திட சிந்தனையோடு ஒதுங்கி நின்றாராம். இத்தகைய வைராக்கியம் உள்ளவனைத்தான் நான் மணந்து கொள்ள வேண்டும் என்று மகாலட்சுமி மகாவிஷ்ணுவினுடைய கழுத்திலே மாலையிட்டதாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன வேண்டும் பராசக்தி இடத்துல என்ன கேட்கிறோம்? யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று கேட்கிறோம். இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது திருஞான சம்பந்த பெருமான் மிக தெளிவாக சொல்லுவார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லுவார். நல்ல வண்ணம் வாழ வேண்டும், இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று சொல்லுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆண்டாள் நாச்சியார் கேட்கிறார், இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது திருப்பாவையிலே மிக அழகாக பாடுவார். ஒருவரை வாழ்த்துவதற்கு இந்த பாடலைத்தான் வைணவ பெருமக்கள் பயன்படுத்துவார்கள். 2 முறை சொல்வார்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதிர் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று வாழ்த்துவார்கள். அப்படி நீங்காத செல்வம் நிறைந்திருந்தால் நாம் ஒருவரிடத்திலே போய் கைகட்டி நின்று இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நிற்க வேண்டிய நிலை அவசியமே இல்லை.
அதற்கு என்ன வேண்டும்? பராசக்தியினுடைய பரங்கருணை வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும். அதற்கு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் நல்ல வினைகளை நாம் செய்திருக்க வேண்டும். ஒருவருக்கு செல்வம் எப்படி வருகிறது என்று கேட்டால் அவை பிராட்டி சொல்லுவாள், மேலை தவத்தளவே ஆகுமாம், தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் என்று சொல்லுவாள். எவ்வளவு தவம் இருக்கிறதோ அத்தனை செல்வம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது கடவுளை வழிபாடு செய்யாமல் இருக்கலாம், இப்பொழுது அதர்மத்தின் பாதையிலே பயணம் செய்யலாம், இப்பொழுது யாருக்கும் கொஞ்சம் கூட மண்டியிடாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் நீண்ட காலம் செய்த தவத்தினாலே தான் அவர்கள் இவ்வளவு செல்வச் செழிப்போடு இருக்கிறார்கள். இலங்கையிலே போய் அனுமன் குதிக்கிறான். குதித்த உடனே அங்கே நிமிர்ந்து பார்க்கிறான். அங்கே இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் நம்முடைய இல்லங்களெல்லாம் எப்படி சிமெண்ட்டும் செங்கலும் சுண்ணாமும் கலந்து கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல இலங்கையிலே இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தங்கத்தை குழைத்து பூசி இருந்தார்களாம். மரம் அடங்கலும் கற்பகம் மனையலாம் கனகம் என்று சொல்லுகிறான் கம்பன். மனையெல்லாம் கனகமாக தங்கமாக அங்கே இருக்கிறது அந்த தேசத்தில் என்று சொன்னால் அந்த தேசம் எத்தனை செழிப்புமிக்கதாக இருந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் செல்வத்திற்காக திரும்ப 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 எத்தனையோ மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் விரும்பி வேண்டி நிற்கிறார்கள். ஆதிசங்கரர் சென்று ஒரு வீட்டினுடைய வாசலிலே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வார்த்தைக்கு இணங்க அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் சன்னியாசியாக வாசலிலே போய் நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற பொழுது அந்த வீட்டின் வாசலிலே பவதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கிறார்கள். அந்த வீட்டிலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த வீட்டுக்காரர் அவர் வெளியிலே சென்று உணவிற்காக பிச்சை எடுக்க போயிருக்கிறார். இவர் கல்விக்காக வந்து பிக்ஷாந்தேகி கேட்கிறார். அவர் உணவிற்காக அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக பிச்சை எடுக்க போயிருக்கிறார். ஆதிசங்கரர் அங்கே போய் நின்றவுடனே அங்கே இருந்து உள்ளே பெண்மணி வருகிறாள். ஏதாவது கொடுக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு என்று மனம் தவிக்கிறது, துடிக்கிறது. என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். அந்த பெண்மணி யோசித்து பார்த்து வீட்டினுடைய மாடத்தில் இருக்கக்கூடிய பழைய நெல்லிக்கனியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த பூசணம்பூத்து போதல் என்று சொல்லக்கூடிய அந்த பூஞ்சைகள் எல்லாம் நீக்கிவிட்டு தன்னுடைய உடம்பிலே துடைப்பதற்கு சேலையிலே இடம் பார்த்தால் நல்ல இடம் சேலையில் இல்லை. அத்தனை தையல்கள், அத்தனை கிழிசல்கள் அந்த புடவையில் இருக்கிறது. துடைத்து விட்டு அவள் அந்த பிட்சை பாத்திரத்திலே இந்த நெல்லிக்கனியை போடுகிறாள். அந்த நெல்லிக்கனியை பிட்சை பாத்திரத்திலே போட்ட அடுத்த மறுகணமே அந்த பிட்சை பாத்திரத்திலே நெல்லிக்கனி விழுவதற்கு முன்னாலே அவர்கள் கண்களிலே இருந்து 2 சொட்டு கண்ணீர் அந்த பிட்சை பாத்திரத்திலே விழுகிறது. அப்பொழுதுதான் நிமிர்ந்து பார்க்கிறார் அந்த இல்லத்தை. அந்த இல்லத்தினுடைய வறுமை அவர் கண்களுக்கு தெரிகிறது ஞானத்தினாலே. மகாலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் இந்த மாதிரியான சிக்கலும் சோதனையும் இவர்களுக்கு வந்தது? ஏன் இவ்வளவு கஷ்டத்திலே இருக்கிறார்கள்? இவர்கள் வீட்டுக்காரரே சென்று சாப்பாட்டிற்கு பிச்சை எடுக்கக்கூடிய கேவலமான நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார்கள் என்று கேட்டவுடனே லட்சுமி தாயார் சொல்லுகிறார்கள், இவர்களுக்கு போன பிறவியிலே நிறைய செல்வம் கொடுத்தோம். செல்வத்தை எல்லாம் இவர்கள் தானம் தர்மம் என்ற தர்மமான காரியங்களிலே ஈடுபட்டு செலவழிக்காமல் இவர்கள் யாருக்கும் பயனற்ற வகையிலே செலவழித்தார்கள். இவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை இவர்கள் முறையாக பயன்படுத்தவில்லை. ஆகையினாலே இந்த பிறவியிலே இவர்கள் இத்தனை இழிவுபட்டு நின்றிருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக அம்பிகை சொன்னாள். அப்பொழுதுதான் ஆதிசங்கர் சொன்னார், போன பிறவி கிடக்கட்டும், இந்த பிறவியிலே இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்கிறதே, இதற்காக நீ செல்வம் கொடு என்று சொல்லித்தான் கனகதாரா சூஸ்திரத்தை பாடுகிறார். 21 பாடல்கள். அங்கம் ஹரேகே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மமமங்கள தேவதாயா. மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமலச் செல்வி மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்கச் சுரும்பு போன்றாய் நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன் நேயத்தால் மெய் சிலிர்த்து நிகரிலா செல்வம் கொண்டான் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி 2 மாது நீ என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண் நிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாய் என்று மிக அழகாக ஆதிசங்கரரும் கண்ணதாசனுமாக இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார்கள். அத்தகைய அற்புதமான பிரார்த்தனையின் பொழுதுதான் மகாலட்சுமி சொல்லுகிறார், உன்னுடைய பிரார்த்தனைக்காக அதை நான் செவிமடுக்கிறேன். இவர்கள் இந்த பிறவியிலாவது நல்ல தர்மத்தை செய்யட்டும் என்று சொல்லி அவள் போட்ட ஒரு நெல்லிக்கனிக்காக அந்த வீட்டினுடைய முற்றத்திலே தங்க நெல்லிக்காய் மழை பெய்தது. அதுவும் அக்ஷய திருதியை அன்றைக்கு. இன்றைக்கு உங்களோட கேரளத்திலே சொர்ணத்து இல்லம் என்று அந்த இல்லம் இருக்கிறது. அப்படி இழிவுபட்டு நிற்கக்கூடிய மோசமான நிலையை தன்னுடைய கல்விக்காக சென்று பிட்சை எடுத்து அந்த இல்லத்திலே இருக்கக்கூடிய வறுமையை ஆதிசங்கரர் தீர்த்தார் என்று சொல்லுகிற பொழுது, இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை
அங்கே பராசக்தி அருளி இருக்கக்கூடிய பெரிய வரமாக அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், நாம் எல்லாம் பராசக்தியை திரும்ப திரும்ப கடனில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை, நெஞ்சில் நினைகுவிரில் நித்தம் நீடு தவம் கல்லாமை, கற்ற கைவர்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே என்ற அந்த பாடலை திரும்ப திரும்ப பாடி செல்வ வளம் பெறுவோம், கடனில்லாத சூழ்நிலையை பெறுவோம். இந்த அருமையான பாடலினுடைய பொருள் புதிந்த அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, பகவத்கீதை இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிந்துவோட ஒரு ரிலீஜியஸ் புக் அப்படின்னா பகவத்கீதை தான் சொல்லுவாங்க. இப்போ எப்படி முஸ்லிம்ஸ்க்கு வந்து குரான் சொல்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ்க்கு பைபிள் சொல்கிற மாதிரி ஹிந்துஸ்க்கு வந்து பகவத்கீதை தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவானை பற்றி நிறைய விஷயம் அதில் வந்து போற்றி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் படிப்பாங்க, பட் ஆனால் வந்து அதில் ஒரு பட்டும் படாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் நிறைய பேர் படிப்பாங்க. படிக்க சொல்கிறாங்க, படிக்கிற மாதிரி இருக்கு. பட் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிருஷ்ண பகவானோட டிவோட்டியாகவே மாறி நம்ம படிக்கும் போது தான் அதோட முழு அர்த்தம் பொருள் வந்து நமக்கு புரியும். இப்போ எப்படி வந்து சர்க்கரையை வந்து சுவைச்சாதான் அது இனிக்கும் இல்லையா, சக்கரைன்னு சொன்னாலே இனிக்காது. ஸோ அது மாதிரி நோ டென்ஷன், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிவோட்டியா மாதிரி அதை படிக்கும் போது தான் அதோட முழு பொருளின் அர்த்தம் வந்து நமக்கு புரியும். ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயமே பிடிச்சி பண்ணா அந்த விஷயம் வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஸோ நீங்க எப்படி பகவத்கீதையில இருந்து ஒரு சூப்பரான விஷயம் சொன்னீங்க, அதே மாதிரி பகவத்கீதையில இருந்து பல நல்ல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்றதுக்காக பரசுராமர் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது கீதை காட்டும் பாதை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கீதை காட்டும் பாதைங்கிற அந்த தலைப்பில் அர்ஜுனனுடைய அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஆயர்குல அதிபனான பரவாசுதேவன் கண்ணன் அங்கே விளக்கம் சொல்லி கொண்டு வருகின்றார். அந்த விளக்கங்கள் அர்ஜுனனுடைய மனசில் ஒரு தெளிவை உண்டாக்கி தைரியத்தை ஊட்டக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி தேவை அதுதான், தெளிவு வேணும். தெளிவு இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, தைரியமும் தேவையாக இருக்குது. தைரியம்னா என்ன, போட்டேன்னு வச்சுக்கோ ரெண்டு. ஆமாம், என் ஏரியாலே எல்லாம் என்ன கண்டா பயப்படுவாங்க தெரியுமா. இது வீரம் இல்லை சார், இது வீரம் இல்லை. தெரியறதா? இது நல்லது என்று தெரியறது, ஆனால் அதை கடைப்பிடிக்கும் பொழுது நமக்கு அப்படிங்கிறது இருக்குது. அதே கெட்டது, கடைப்பிடிச்சா பிரச்சனைன்னு தெரியறது, பயப்படணும். ஆனால் பயப்பட வேண்டியகளில் பயமே இல்லாமல் நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். பயப்படக்கூடாததற்கு பயந்து கொண்டிருக்கின்றோம். அஞ்சுவது அஞ்சாமைன்னு வள்ளுவர் சொன்னாரே, அந்த கதை தான். கண்ணன் அங்கே 8 விதமான வடிவங்களாக தன்னை சொல்லி அங்கே அர்ஜுனனுக்கு சொன்னதாக சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம். நிலமாக இருக்கிறேன், நீராக இருக்கிறேன், நெருப்பாக இருக்கிறேன், காற்றாக இருக்கிறேன், ஆகாயமாக இருக்கிறேன், மனமாக இருக்கிறேன், புத்தியாக இருக்கின்றேன், அகங்காரமாக இருக்கின்றேன். இப்போ வேகமாக டைலாக் மாதிரி சொல்லிட்டு போனால் கூட இதை நாம் சென்ற நிகழ்ச்சியில் நிறுத்து நிதானமாக மனசில் பதியக்கூடிய அளவுக்கு சொல்லி வச்சுருக்கோம். அதில் நிலம், நீர், நெருப்பு, காற்று அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆகாயம், அந்த 5ஐயும் சென்ற நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். ஏன் அந்த வடிவமாக நான் இருக்கின்றேன், அதாவது மனுஷியானம் சகசிரேஷன் அதையும் சொல்லி பார்த்தோம். ஆயிரக்கணக்கானவர்களில் ஒருவன் அப்படின்னு. ஏன் சுவாமி அதை சொல்லிட்டு இதை சொல்லணும், தெய்வம் இவ்வளவு வடிவங்களாக இருக்கின்றது என்பதை உண்மையிலேயே நாம் உணர்ந்து கொண்டிருந்தால் இந்த இயற்கை சூழ்நிலைகளை அழிப்போமா, மறந்து போயிட்டோமே அப்படின்னு அதை பார்த்தோம். அதற்கு அடிப்படையாக சுவாமி 6வதாக மனம், 7வதாக புத்தி, 8வதாக அகங்காரம் சொல்லி இருக்கின்றார். இந்த மனோ புத்தி அகங்காரி சித்தானினாகும்னு அந்தண்ட ஆதிசங்கருடைய ஸ்லோகங்களும் உண்டு. மனமெனும் தோணி பற்றி அப்பர் சுவாமிகள் வாக்கு. அவங்க அங்கே வள்ளுவரை விடவா இனிமேல் மனசை பற்றி சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த இவ்வளவுலேயும் இந்த மனசு தான் முன்னால் நிற்கிறது, புத்தி அப்புறமா, 3வது அகங்காரம். ஏன் இந்த 3ஐயும் சுவாமி கண்ணன் அந்த இடத்துல சொல்லணும்? மனசு வேறு, புத்தி வேறு, அகங்காரம் வேறு. ஏன்னு சந்தேகப்பட வேண்டாம், வேறு வேறு தான். இதை ஒன்றை பார்த்த உடனே அப்படின்னு ஒரு உணர்த்துகின்றது அல்லவா, அது மனசு. மனசு இது நல்லா இருக்குது,
அப்படிங்கிறது மனசு. புத்தி அதை பாகுபாடுபடுத்தி பார்க்கும். இந்த கேமரா நன்னா இருக்கு, இந்த தம்பி கையில் இருக்கிற செல்ஃபோன் நன்னா இருக்குது, இது சொன்னதோடு விட்டுன்னு விடுத்தோம், இது ரெண்டாவது இது வேலை செய்யும், இது நன்னா இருக்குது. இருந்தாலும் அதில் அந்த ஆப்ஸ் வசதி இருக்கான்னு பார்க்கணும், வைஃபை இருக்கான்னு பார்க்கணும், இன்டர்நெட்டு. அது ராத்திரி 12லேருந்து கார்த்தால 6 மணி வரைக்கும் யூஸ் பண்ணினா 50% தான் சார்ஜாம். அதுக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு பார்க்கணும். எப்படி இதெல்லாம் புத்தி எல்லாவற்றிலும் என்ன லாபம் எனக்கு என்ன அப்படிங்கிறது இது பாகுபடுத்தி இது இருக்கே, அவ்வளோதான். இதுதான் இந்த அகங்காரம் என்பதுதான் செயலாற்றக்கூடியது. இந்த அகங்காரம் இல்லாமல் உலகத்தில் யாருமே கிடையாது. எனக்கு அகங்காரம் கிடையாது இல்லை, உதாரணத்துக்கு இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், எனக்கு அகங்காரம் கிடையாது. என்ன நம்ப மாட்டேங்கிறாளா? அட நம்புங்கோ சார், என்ன காசாக கேட்குறேன் உங்ககிட்ட, என்ன உதாரணத்துக்காவது வச்சுக்கோங்களேன். எனக்கு அகங்காரமே கிடையாது. தண்டையார்பேட்டையில் எங்கள் ஏரியாவில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ கேளுங்கோ, இந்த ஏரியாவில் யார் அகங்காரம் இல்லாதவர்கள்னு எல்லோரும் என்ன தான் சொல்லுவாங்க, அவ்வளோ பேரும் என்ன தான் சொல்லுவாங்க. அட அல்பம், அகங்காரமே இல்லை, அகம்பாவமே இல்லைங்கிறதுல இவ்வளவு ஆட்டமா? இப்போ தெரியறதா? நடக்காது. கண்ணன் வாக்கை தாண்டி காலடி எடுத்து வைக்கக்கூட முடியாது நம்மால். மனசு உணர்த்துகிறது, புத்தி பாகுபாடுபடுத்தி சொல்கின்றது, விரிவுபடுத்தி காண்பிக்கின்றது, சொல்கின்றது. அகங்காரம் அங்கே முடிஞ்சு போச்சு. சுவாமி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, ஹே அர்ஜுனா, இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவும் எப்படி ஒரு சூத்திரம், அதாவது அந்தந்த சம்ஸ்கிருதத்தில் சூத்திரம், தமிழ்லன்னா அந்த கயிறு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இது போட்டுருக்கோம் சார், மாலை போட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மணி மேலே அதில் நடுவில் ஒரு கயிறு இருக்கு இல்லையா, அதுக்கு சூத்திரம்னு பேர். எப்படி ஒரு கயிற்றில் ஏராளமானவைகள் மணிகள் கோக்கப்பட்டிருக்கின்றன அல்லவா? ஆமாம், அதுபோல இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவும் என்னிடம் கோக்கப்பட்டிருக்கின்றன. உடனே சுவாமி அடுத்ததுன்னு சொல்கிறார், ஓஹோ அப்படியா, ஆமாண்டா குழந்தை, அனைத்தும் என்னை சார்ந்து இருக்கின்றனவே தவிர நான் எதையும் சார்ந்து கிடையாது. அப்படி போடு அங்கே, அதான் இந்த மணிகள் அந்த நூலை சார்ந்து இருக்கின்றனவே தவிர அந்த நூல் இந்த மணியை சார்ந்து இல்லை அல்லவா? இன்னும் எளிமையான உதாரணம் பார்ப்போமே. எல்லாம் ட்ரெயினில் போயின்னு இருக்கோம், எந்த வாகனம் வேணாலும் வச்சுக்கோங்க, நாம் எல்லாரும் அதில் போயின்னு இருக்கோமே தவிர அந்த ட்ரெயின் நம்ம மேலே போகிறதில்ல. இந்த வாரியார் தாத்தா ரொம்ப அழகாக சொல்லுவார், 12Bயில் நம்ம ஏறினா மயிலாப்பூருக்கு போகலாம், 12B நம்ம மேலே ஏறினா கண்ணம்மாப்பேட்டை போகலாம். புரியறதா? இன்றைக்கி அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. இவ்வளவு கண்ணன் சொல்லியும் இந்த கிருபானந்த வாரியார் தாத்தா சொல்லியுமே உண்மையை புரிந்து கொள்ளாமல் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிண்டு அதனுடைய பாரம் தாங்காமல் தவித்து துடித்து கொண்டிருக்கின்றோம். கூர்மையாக கேட்க வேண்டியது ஏதோ கீதை காட்டும் பாதைன்னா கண்ணனுடைய வாக்குகளை சொல்லி நான் இதுக்காக கண்ணனும் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் மனம் புத்தி அகங்காரம் என்று சொன்னார்? இந்த மனசு ஒன்றை உணர்த்துறது, புத்தி அந்தந்த பாகுபாடு படுத்துறது, அகங்காரம் செயல்படுத்த தூண்டுகிறதுன்னு ஒன்றுமே இல்லை. கேவலம் தயவு செய்து இதை மட்டுமாவது கேட்கணும், நம்ம கடைப்பிடிக்கணும். கேட்கணுன்னாக்க இது எதுக்கு இதெல்லாம் போன தலைமுறையில் இது, அதுக்கப்புறமா இது வந்தது. இப்போ அதுவும் கிடையாது. கால் ராமன் எங்கே வாய்ஸில் போயின்னு இருக்கு சார், தெரியறதா? அப்போ அதனால முந்திலாம் ரயில்லையோ பஸ்ஸுக்கோ டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுனாக்கா பயணச்சீட்டு லைனில் நின்றுக்கிண்டு எழுதி கொடுத்து இந்தாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி லைனில் நின்று இப்படி கொடுத்து வாங்கிக்கணும். இப்போ எதுவுமே இல்லை, செல்ஃபோனில் பண்ணிக்கிறோம். அப்போ அவ்வளவு நேரங்கள் மிச்சம், அவ்வளவு பேப்பர்கள் மிச்சம், எல்லா நேரம்ல எல்லாம் மிச்சம்தான், நமக்கும் அலைச்சல் மிச்சம். சரி சார், இவ்வளவு மிச்சம் பிடிச்சோமே, என்ன வச்சுருக்கோம், என்ன சாதிச்சோன்னு திரும்பி பார்த்தா பயமாக இருக்குது. பின்னாடி பள்ளம் பறித்து வச்சுட்டு இருக்கோம் பெருசாக. இப்படிங்கிறது இப்போ பரசுராமன், பன்னீர்செல்வம் அந்த வாய்ஸ் ஓவரில் போய்
என்ன இவ்வளவு என்ன எடுத்து அந்த முக்குணங்கள் தெய்வீ ஹேஷா குணமயினி, இதே சுவாமி சொல்றார். 3 குணங்களின் காரணமாக உள்ள அவ்வளவு பொருட்களும் என்னிடத்து உள்ளன, ஆனால் நான் அவைகளை சார்ந்து இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற குழந்தைக்கு எதுக்கு ஃபோனு? அது எதுக்குன்னாக்கா இல்லை எதுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு. இல்லை சார், இப்படி எல்லாத்துலேயும் சில பேர் பாத்ரூமுக்கு போகும்போது கூட 2 ஃபோனு வச்சுருக்கான், 2 டூயல் சிம்மு, 2ஐயும் கொண்டு போய் பாத்ரூமில் வச்சுக்கிறான். எங்கெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் பார்த்தேளா? ஜாக்கிரதையாக இருக்கணும். மனம், புத்தி, அகங்காரம், இது விரிவாக பார்த்தோம். சாத்வீகம், ராஜசம், தாமசம், இந்த 3 குணங்களினால் இந்த மனிதர்கள் மயங்கி அவர்கள் என்னை அறியாமல் போய்விடுகின்றார்கள். கண்ணன் வாக்கு சார், கண்ணன் வாக்கு சார். சாத்வீகத்தினாலேயும் நாம் அவனை மறந்துடுறோம் சுவாமியை. அதுக்கு சாத்வீகத்திலேயே மறந்துடுறோன்னாக்க இந்த ராஜச குணம் தாமச குணம் இருந்தால் கஷ்டப்படும் போதே கோயிலுக்கு போக மாட்டேங்கிறான், அவனை நினைக்க மாட்டேங்கிறான், இருந்தால் நினைக்கவா போகிறோம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ராஜச குணம் தாமச குணம் அவனை உணராது, இறைவனை நினைக்கக்கூட நினைக்காது. ராஜசம்னா என்ன, தாமசம்னா என்ன? ஒன்றுமே இல்லை. ராஜசம்ங்கிறது எல்லாம் நான் தான், நான் இல்லைன்னா இது கிடையாது, நான் இல்லைன்னா இது கிடையாது, அடியோடு போயிடும். யாரை நம்பி இந்த உலகம் இல்லை சார், நாம் தான். தயவு செய்து இதை மட்டுமாவது ஒத்துக்கணும். நாம் என்னவோ நினச்சிட்டு இருக்கோம், ஒரு எண்ணம் ஆரோபணம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா நடக்காது சார், நான் இல்லைன்னா நடக்காது. இப்போ அவசரமாக நான் ஷூட்டிங் போகணும், நான் இல்லைன்னா நடக்காது. அது என்னாச்சு? அது வண்டி 8:30 வர சொல்லியிருந்தேன், இன்னும் வண்டி வரலையே. ஏடா நீ இல்லாட்டி தான் எதுவும் நடக்காது, நீ எப்பா என் பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஒரு வாகன ஓட்டி அவர் தேவை. பூ விற்கிறவங்க, கடையில் வியாபாரம் செய்பவர்கள், தெருவை பராமரிப்பவர்கள், வீட்டு வாசலில் குப்பை போடுறோமே அந்த குப்பையை சுத்தம் செய்பவர்கள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர்களும் நமக்கு ஒவ்வொரு விதத்தில் உதவி செய்கின்றார்கள். அதன் மூலமாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதில் என்ன ஆணவம் அகம்பாவையா? தாமச குணம் கேட்கவே வேண்டாம். என்னாச்சு? குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்தொழில்தான் தந்தானோ ஆண்டாள் நாச்சியார் எழுதினாளையா. 143 உரைத்தாள் வாழியே. ஆண்டாளுக்கு மட்டும் ஒரு விசேஷம் உண்டு, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். எங்கே போகிறது இனிமே? அதனால்தான் 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பதும் வம்பு. இதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் இந்த பூமியில் நாம் இருந்து பிரயோஜனம் இல்லை சார். தெரியறதா? அந்தண்ட மனம், புத்தி, அகங்காரம் சொல்லியாச்சு, சாத்விகம், ராஜசம், தாமசம் சொல்லியாச்சு. இவைகளில் மயங்கி கிடக்கின்றோம். ராஜச குணத்தினால மயங்கி கிடக்கிறது, சுவாமியை மறந்துடுறது ரைட்டு. தாமச குணத்தினால சுவாமியை மறந்துருக்கிறது சரி, போயிட்டு போகிறது ஒத்துக்கலாம், விட்டுருங்கோ, ஒத்துக்கலாம். சாத்விக குணத்தினால் எப்படி தெய்வத்தை மறக்க முடியும் என்றால், உத்தவரே பாகவத்தில் உத்தவரே கண்ணனிடம் பாடுபடவில்லையா? அக்குரூரர் எடுத்துக்கோங்களேன். அக்குரூரர் அவர் இந்த அக்குரூரர் கிருஷ்ணன் அங்கேருந்து கூட்டின்னு வரும்பொழுது கூட்டின்னு வந்தார் இல்லையா? கம்சனுடைய வாக்கை கேட்டு அக்குரூர் ஆகணும்னு விசேஷமாகவே பாகவதம் 7 பாகவதம் பேசுறது, பட்டதிரி நாராயணத்துலேயும் பேசுகிறார். அப்படிப்பட்ட அக்குரூரரை விடவா நாமெல்லாம் பக்திமான்கள். கண்ணனுடைய இவர் கண்ணன் சொல்லும் பொழுது மெய் சொல்லிருக்கிறது, வாயில் வார்த்தை வரல பாருங்க. கிருஷ்ணனை கூட்டின்னு வரத்துக்கு போகிறார் அக்ரூரர். அதாவது குரூரம் இல்லாதவர் அக்ரூரர், அவ்வளவு நல்லவர். அவர் போகிறார். அங்கே போகும்பொழுது பார்த்தா கண்ணனுடைய திருவடிகள் எப்படி தனியாக கிருஷ்ணன் ஐடி கார்டு இருந்ததான்னு கேட்கப்படாது. அந்த சங்கு சக்கர இலச்சினைகள் பொறுத்த திருப்பாதங்கள் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை. இறங்கி அந்த திருவடிகள் மேலே விழுந்து பரல்றார். கண்ணா கண்ணா, உன் பாதகமலங்கள் பட்ட இடம்தானே இது. அப்பா, அந்த பாதகமலங்களில் பட்ட இடத்துலையாவது நான் விழுந்து பரல்றேன். என் மனசு உன்னை நினச்சி புண்ணியம் அடைஞ்சிரும். ஆனால் இந்த உடம்பு புண்ணியம் அடைய வேண்டாமா கண்ணா? அவ்வளவு பக்திவான். வரும்பொழுது கோகுலத்துக்கு போயிட்டு அவளை கூட்டின்னு வரும்பொழுது கண்ணனையும் பலராமனையும் தண்ணீருக்குள்ள பரவாசுதேவனை தரிசித்தார். அவ்வளவு உயர்ந்தவர். இவரே பின்னால் கண்ணனிடம் அகப்பட்டு கொண்டார்.
தெரியறதா? ஒரு தவறு செய்துவிட்டு அப்படிப்பட்ட மகான்களே மாட்டின்னு இருக்கானா, நாம் எந்த மூலை? இதெல்லாம் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு. கோடீஸ்வரனே பத்திரமா இருக்கான், சேவிங்ஸ் பண்ணுறான்னாக்க அதுக்காக. தெரியறதா? சாத்வீக குணம் என்பதும் தட்டிவிடும். தெரியறதா? நான் கோயிலுக்கு போகிறேன், நான் பக்திமான், யாருக்கு எந்த கெடுதலையும் நினைக்கல, இதுனாக்க நாம் என்ன ஆழ்வார் அவர் பாடினார், அந்த நிலையிலேயே அனுக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரர் ஏறி ஆயுர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும். போச்சு, தேவேந்திர பதவி கிடைச்சாலும் எனக்கு வேண்டான்னார். யாரு? அச்சுவை பெரிடும் வேண்டேன்னு அரங்கமா நகர் உள்ளானேன்னு ஆழ்வார் பாடினாரே, அந்த நிலையிலையா இருக்கோம் நாம். எப்போ எது கிடைக்கணும் அலைஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இந்த 3 குணங்களில் மயங்கி இவர்கள் என்னை அறியாமல் போகின்றார்கள். இதை கடப்பதற்கு என்ன வழி? கண்ணன் அடுத்த நிகழ்ச்சியில் கண்ணன் தரிசனம் தந்து இதுக்கு விளக்கமும் அளிப்பார். அந்த ஜெகத்குருவான கண்ணன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் 4னையும் வாரி வழங்க வேண்டுவோம். கண்ணன் வழங்குவார். ஸோ ராம், நீங்கள் பகவத்கீதையிலேருந்து ஒன்று சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது வெளியிலேருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்துட்டு அதை தடுக்குது அப்படின்னா அப்போ தான் அது இம்பேலன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கலாமிட்டியாக இருக்கலாம், எர்த்குவேக்காக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், இப்போ சமீபத்தில் வந்து வெள்ளமாக இருக்கலாம். ஸோ அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட அந்த வாழ்க்கையை எல்லாமே மாறும், இயல்பு வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. அப்படியே நியூஸ்ல சொல்ற மாதிரி ஓகேயா? ஸோ அதே மாதிரி நம்ம லைஃபும், நம்ம வாழ்க்கை எப்பவுமே பேலன்ஸ்டா தான் இருக்கும். சோகம், சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். பட் வெளியில இருந்து யாராவது வந்து நம்ம மேல பொறாமப்படுறாங்க, நம்ம கெட்டதை நினைக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அது இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, ரியாக்ட் பண்ணாம அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு வந்து ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் டிட்டாச்சா இருந்தோம்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பகவத்கீதையிலேருந்து நமக்கு தெரியாத விஷயம் சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதை பற்றிலாம் எடுத்து சொல்கிறதுக்காக டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் பார்த்துடலாமா? இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சத்யவான் சாவித்திரி கதையை பார்க்கவிருக்கிறோம். ஏராளமான கிராமங்களில் தெருக்கூத்தாக நடிக்கப்படுகிற ஒரு புகழ்பெற்ற கதை, மகாபாரதத்தில் வருகிற ஒரு கிளைக்கதை. இந்த கதையினுடைய பெரிய பெருமை என்னவென்றால், பின்னாளில் தோன்றிய ஸ்ரீ அரவிந்தர் என்கிற மகான், ஒரு பெரிய மகரிஷி, இந்த கதையில் தன்னுடைய அறிவுத்திறத்தின் மூலம் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சி இதற்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அமைத்தார். இந்த கதை குறித்து ஆங்கிலத்தில் அரவிந்தர் என்கிற காப்பியத்தை அவர் எழுதினார். அதை பிரேமானந்தகுமார் போன்ற பலர் ஆய்வு செய்தார்கள். அன்னை ஓம் அவதாரிணி போன்ற துறவினிகள் இதில் தோய்ந்து அதை மொழிபெயர்த்தார்கள். பல்வேறு வகையாக இந்த அரவிந்தர் எழுதிய சாவித்திரி காப்பியம் உலக அளவில் பெரும்புகழ் பெற்றது. அதற்கு அந்த காப்பியத்தில் உள்ள கதை கருவுக்கு அரவிந்தர் கொடுத்த ஒரு புதிய பரிமாணம் ஒரு காரணம். சாவித்திரி அசோபதி என்கிற மன்னனுடைய குமாரி, புதல்வி. அசோபதி மன்னனுக்கு புதல்வன் இல்லாதிருந்தான். ஆகையால் தன்னுடைய மகளான சாவித்திரியை அவர் மகன் போல வளர்த்தார். கானகத்தில் வேட்டையாடச் சென்றாள் அவள். அங்கு ஒரு சிங்கம் அவளை துரத்தியது. அந்த சிங்கத்திடமிருந்து அவளை காப்பாற்றினான் ஒரு வாலிபன், வசீகரமான வாலிபன். அவன்தான் சத்தியவான். அவன் ஒரு அரசகுமாரன். அவனுடைய தாயும் தந்தையும் இந்த கானகத்தில் வாழ்ந்து வந்தார்கள். எதிரி நாட்டார் அவர்களுடைய நாட்டை கைப்பற்றியதால் அவர்கள் வேறு வழியின்றி கானகத்தில் வசித்து வந்தார்கள். அந்த எதிரி நாட்டு மன்னன் கானகத்தில் வசித்தாலும் இவர்களால் பின்னால் இடையூறு வரக்கூடும் என்று சொல்லி இவர்களுடைய கண்களை பிடுங்கியிருந்தான். எனவே பார்வையற்றவர்களாக அவர்கள் அந்த கானகத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த சாவித்திரியை காப்பாற்றிய சத்தியவான் சாவித்திரியிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டான். உனக்கு மனமாகிவிட்டதா என்று. அதற்கு மிகுந்த வெட்கத்தோடு இன்னும் மனமாகவில்லை என அவள் பதில் சொன்னாள். அந்த கேள்விக்கும் பதிலுக்கும் இடையே ஒரு உட்பொருள் இருந்தது. அவர்கள் காதல் வயப்பட்டார்கள். சாவித்திரி அரண்மனைக்கு திரும்பினாள். அங்கே நாரத மகரிஷி அசோபதி மன்னரை பார்ப்பதற்காக வந்திருந்தார்.
சாவித்திரியின் பேரழகு காரணமாக அவளுக்கு திருமணம் ஆகாமலே இருந்தது. சாவித்திரியே தன் மணமகனை தேர்ந்தெடுத்து விட்டேன், சத்தியவான் தான் தன்னுடைய கணவன் என்பதாக சொன்னபோது அவளுடைய தந்தை அஸ்வபதியின் மனம் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது. ஆனால் நாரதர் ஒரு விஷயத்தை சொன்னார். அந்த மணமகனான சத்தியவானுக்கு இன்னும் ஓராண்டு தான் ஆயுள், அப்படித்தான் அவனுடைய ஜாதகம் கூறுகிறது என. இதனால் அனைவருக்கும் பெரும் கவலை எழுந்தது. ஆனால் சாவித்திரி, நான் அவரை வரித்து விட்டதால் அவர்தான் என் கணவர், அவருடன் ஓராண்டு அல்ல பல்லாண்டு வாழ்வேன், என் கௌரி பக்தி மூலம், கௌரி விரதத்தின் மூலம் அது சாத்தியப்படும் என்று நம்பினாள். நாரதர் ஆசீர்வதித்தார். மனம் நடந்தது. சாவித்திரி புகுந்த வீட்டில் பார்வையற்ற மாமனார் மாமியோரோடும் தன்னுடைய அன்பு கணவனோடும் வாழலானாள். குறிப்பிட்ட தினம் வந்தது. அதுவரை கௌரி விரதம் மேற்கொண்டு கௌரியை உபாசித்து வந்த சாவித்திரி குறிப்பிட்ட நாள் என்று தெரிந்ததும் அன்று கணவனுடன் கானகம் சென்றாள். கணவன் விறகு வெட்டிய சந்தர்ப்பத்தில் மாரடைப்பால் கீழே உயிர் நீத்து விழுந்தான். அவள் அவனை தாங்கி பிடித்தாள். அவளுடைய அற்புதமான விரத ஆற்றல் காரணமாக அவள் கண்ணுக்கு எதிரே யம தரிசனம் கிடைத்தது. யமன் வந்ததையும் தன் கணவனின் ஆன்மாவை யமன் பறிப்பதையும் அவள் கண்டாள். அவள் யமனை பின்தொடர்ந்து சென்றாள். யமனுக்கு ஆச்சரியம். பொதுவாக யார் கண்ணுக்கும் யம தர்மராஜன் தெரிய மாட்டான். அவ்வளவு புனிதவதியா இவள் என வியந்த அவன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள், உன் கணவன் உயிரை தவிர என்றான். அப்படியானால் என் மாமனார் மாமியார் இருவருக்கும் கண் பார்வை தாருங்கள் என கேட்டாள் அவள். இந்திய பெண்மையினுடைய உருவகமாக சாவித்திரி விளங்குகிறாள். முதல் வரம் தன்னுடைய மாமனார் மாமியார் குறித்து கேட்டாள். தந்தேன் என்று மேலும் நடந்தான் இவன். தொடர்ந்தாள் இவள். உன்னுடைய அன்பான பேச்சு, உன்னுடைய ஒளி பொருந்திய முகம் என்னை கவர்கிறதம்மா. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? அவன் விதி முடிந்து விட்டது. கணவன் உயிரை தவிர இன்னொரு வரம் கேள். அப்படியானால் என் மாமனாருக்கு நாட்டை திரும்ப தாருங்கள். தந்தேன். மேலும் நடந்தான். அவள் தொடர்ந்தாள். இன்னும் ஒரே ஒரு வரம், இதற்கு மேல் அனுமதி இல்லை. சரி, எனக்கு ஒரு தம்பி வேண்டும். என்னுடைய தாய் தந்தை அவர்களுக்கு ஒரு புதல்வன் வேண்டும். தந்தேன். இனிமேல் தொடராதே என்று நடந்தான். ஆனால் அவள் தொடர்ந்தாள். எமன் கேட்டான், ஏன் தொடர்கிறாய் என்று. நீங்கள் எடுத்து செல்லும் ஆன்மா உயிர் என்றால் நான் உடல். ஆன்மாவை தேடி உடல் வரும், அப்படி உயிரை தேடி உடல் வருகிறது, நான் என்ன செய்வேன் என்றான். சரி, ஒரே ஒரு வரம் கேட்டு பெற்றுக்கொள் என்றான் எமன். எனக்கு புத்திரன் வேண்டும் என்றான். எமன் தந்தேன் என்றான். திடுக்கிட்டான். கணவன் இல்லாமல் புத்திரன் ஏது? உன்னுடைய அறிவு கூர்மை காரணமாக, உன்னுடைய அன்பான பேச்சு காரணமாக எல்லாவற்றையும் நீ பெற்றாய் என்று கூறி கணவன் உயிரையும் திரும்ப அளித்து எம்மன் அவளை ஆசீர்வதித்து மறைந்தான் என்பது வழங்கப்படுகிற கதை. பிறகு எல்லா செல்வங்களும் மங்களங்களும் அவளுடைய வாழ்வில் நிறைந்தன. பல ஆண்டுகள் அவள் வாழ்ந்தாள் என்று கதை செல்கிறது. இந்த கதையை ஒட்டி காரடையா நோன்பு என்கிற ஒரு நோன்பு, அந்த நோன்பு நோற்று இந்து பெண்கள் தங்கள் கழுத்தில் மங்களக்கயிறை கட்டிக்கொள்கிறார்கள். தங்களுடைய கணவன் நெடுநாள் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நோன்பு நோக்கிறார்கள் என்பது நம்முடைய சம்பிரதாயமான சடங்கு. இந்த அற்புதமான கதையின் உள்ளே புகுந்து ஆய்வு செய்தார் ஸ்ரீ அரவிந்த மகரிஷி. அவர் இதற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தார். சாவித்திரி உடல், சத்தியவான் உயிர், பகை சக்தி யமன். அந்த பகை சக்தி சாவித்திரியாகிய உடலிலிருந்து சத்தியவானாகிய உயிரை கவர்ந்து செல்கிற பொழுது இந்த சாவித்திரி ஆகிய உடல் சக்தி வாதாடுகிறது. எனக்கு இந்த பூவுலகில் நிச்சயமாக வாழ உரிமை வேண்டும், என்றென்றும் நான் ஜீவித்திருக்க வேண்டும். எனவே என்னுடைய ஆன்மாவான அந்த சத்தியவான என்னிடம் தா, எது சாவித்திரி என்கிற அந்த சக்தி வேண்டுகிறது. இந்த வேண்டுதல் யமனுக்கும் இந்த சக்திக்கும் இருக்கிற போராட்டம், இது தொடர்பான விவாதங்கள் என்று இந்த சாவித்திரி காப்பியம் வளர்கிறது. ஒரு செம்மாந்த ஆங்கில நடையில் எழுதப்பட்ட ஒரு ஆங்கில ஆன்மீக காப்பியம் அது. உலக அளவில் இந்திய தத்துவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ள உன்னதமான ஆங்கில புராண கதை. அந்த சாவித்திரி எழுதிய காலங்களில் அதற்கான எழுத்துக்கள் ஆகாயத்திலிருந்து அவர் கண்முன்னால் இறங்கின என்றும், அந்த எழுத்துக்களை பார்த்து பார்த்து இவர் எழுதினார் என்றும் ஒரு குறிப்பு சொல்கிறது. ஒரு முறை கனத்த மழை, பெரும் புயல், ஜன்னல்கள் படபடவென அடித்து கொண்டன. பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் பெரும் வெள்ளம் சூழ்ந்தது.
பாண்டிச்சேரி முழுவதுமே வெள்ளத்தில் ஆழ்ந்திருந்தது. அரவிந்தர் அறையில் சாவித்திரி எழுதி கொண்டிருந்தார். ஸ்ரீ அன்னை அரவிந்தருடைய அறைக்கு சென்று சாளர கதவுகளை எல்லாம் சார்த்த வேண்டும் என்றும் அரவிந்தர் தொடர்ந்து காப்பியம் எழுதுவதற்கு வசதியாக அமைதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நினைத்து அறைக்குள்ளே பிரவேசித்தார். அவர் ஒரு விந்தையான காட்சியை கண்டார். அந்த விந்தையான காட்சி என்ன என்று ஸ்ரீ அன்னையே எழுதியிருக்கிறார். சாளர கதவுகள் முற்றிலுமாக திறந்திருந்தாலும் கூட எதற்கோ கட்டுப்பட்டது போல மழையின் சாரல் துளி எதுவும் சாளரம் வழியாக உள்ளே வரவில்லை. வெளியே பலத்த இடி முழக்கம் மின்னல் மின்னியது. ஆனால் உள்ளே ஆழ்ந்த அமைதி நிலவியது. அரவிந்தர் செதுக்கி வைத்த சிலை போல இருந்தார். அவர் முன்னால் அந்த காகிதங்கள் இருந்தன. அவருடைய பேனா ஓடியபடி இருந்தது. ஸ்ரீ அன்னை அந்த காட்சியை பார்த்து திகைத்து போய் இது ஒரு பெரிய வேள்வி, எழுத்து வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நினைத்து வணங்கி வெளியேறினார் என்பதை அன்னையினுடைய வரலாற்றில் நாம் அறிகிறோம். ஆக வியாச மகரிஷி தம்முடைய அற்புதமான கவிதா சக்தியால் எழுதிய அந்த மூல மகாபாரத கதையில் உள்ள கிளைக்கதையான இந்த சாவித்திரி என்கிற இந்த கதையானது, இந்த புராணமானது மக்கள் வாழ்வில் கலந்திருக்கிறது. கிராமங்களில் தெருக்கூத்துகளாக அது நடிக்கப்படுகிறது. கிராம மக்கள் வேடமேற்று சத்யவான் சாவித்திரி பாத்திரங்களை நடிக்கிறார்கள். அதோடு பல்வேறு வகையான காப்பியங்களில் இந்த கதை பேசப்படுகிறது. புதிய தத்துவ விளக்கத்தோடு ஸ்ரீ அரவிந்தர் அதற்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுத்தார். அதனால் உலக அளவில் புகழப்படக்கூடிய ஒரு தத்துவ காப்பியமாக சாவித்திரி என்கிற அந்த பெரும் காப்பியம் திகழ்கிறது என்கிற செய்தியை இன்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, இன்னைக்கு இருக்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெக்கானிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி ரொம்ப ஹரிபரியாக ஓடிட்டு இருக்கோம். எதுக்குமே ப்ராப்பராக நம்மளால வந்து டைம் கொடுக்க முடியல. டைம் இருந்தால் கூட நம்மளே நம்மளை வந்து ரொம்ப ஹரிபரியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது பண்ணுற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது. அது ஒரு கோடாலி வந்து நம்ம ஷார்ப் பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கு வந்து நம்ம உண்டான டைம் கொடுத்தா தான் வந்து நம்ம ஷார்ப் பண்ண முடியும். அது மாதிரி தான் நம்ம லைஃபும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை டைம் எடுத்து ப்ராப்பராக பண்ணால் தான் அதோட அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை பண்ணுறதில்ல. நம்ம ஃபேமிலிக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை ஒர்க்கில் இருந்தால் கூட எதுவும் பட்டுப்படாமல் அவசரமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக எல்லாத்துக்கும் டைம் கொடுத்தா தான் லைஃபே வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஃபுல் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணணும். ஸோ நேரம்ங்கிறது எல்லார் வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வகிக்குது இல்லையா? ஸோ அந்த நேரம் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 21ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதுடன் தாய் தந்தையோருடன் சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அந்த பிரச்சனையில் மூன்றாம் நபர்களை அனுமதிக்காமல் இருப்பதும், உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தாலே போதும். எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன் இருப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள், எந்தவித பயணமும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் சிறு சிறு விஷயத்தில் கூட லாபத்தின் அமைப்பு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பை காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. சிறு சிறு விஷயங்கள் லாபத்தையும் அனுகூலத்தையும் பெருமளவு பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் பெரிய அளவுக்கு தீர்வதுடன் நல்ல அமைப்பு நல்ல அனுகூலங்கள் பெரிய யோகத்தையும்
அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு தந்தையார் அமைப்பில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தையாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் வீணாக யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்றால் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொள்வீர்கள். கண்டிப்பாக பண அமைப்பில் சிறிது கவனமாக இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். காலை 8:09 சந்திராஷ்டம அமைப்பு காணப்படுவதை கவனத்தில் கொள்வது பல விதத்தில் நன்மை தரும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். ஏற்கனவே கிரக சஞ்சாரத்தில் சிறிது சரியில்லாமல் இருப்பதை நன்மையில் கொள்க. சனியுடன் சூரியன் இருப்பதனால் தேவையில்லாத அரசு விரோத காரியங்களில் மிக கவனமாக இருங்கள். கோபப்படுவதோ பிறருக்காக ஜவாப் கொடுப்பதோ ஜாமீன் கொடுப்பதோ எல்லாம் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் மாத்திரைகளை நீங்களாக எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவர் சொல்வதை பின்பற்றுவதே நன்மை தரும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறு விஷயத்தில் கூட வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதே யோகமும் அனுகூலத்தையும் நிரந்தரமாக தங்க வைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் கூட இன்று வெளிவட்டாரத்திலோ மற்ற இருக்கின்ற எல்லா விதமான நல்ல அமைப்பை கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் அதிக கவனம். சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் எல்லாவற்றிலும் பொறுமையாக இருங்கள். வெளிவட்டாரம், அரசு அமைப்பு, உத்தியோக அமைப்பு ஏற்றமும் அனுகூலமும் படைப்பாளிகளுக்கு பாராட்டும் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம். அது சிறு பிரச்சனை பெரிய அளவுக்கு மற்றவர்கள் பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், புதிய முயற்சிகள், கேளிக்கை போன்ற அமைப்புக்கு செல்வது, பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொலைதூரத்தில் நன்மைகள் அனுகூலங்கள் எல்லாம் பெரும் யோகத்தையும் அனுகூலத்தையும் நிரந்தரமாக பெற்றுத்தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பதும் நன்மை தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை தரும். பிறருக்கு ஜவாப் ஜாமீன் கொடுப்பதை போல் ஆலோசனை கூடவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட சிறிய பிரச்சனை பெரிதாகலாம். கண்டிப்பாக வரவுக்கு மீறிய செலவுகள் வாகன அமைப்பில் காணப்படுவதை தவிர்க்க முடியாது. அதை ரிப்பேர் செய்து தான் செலுத்தக்கூடிய விஷயத்திற்கு ரிப்பேர் செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலை சிறிது பிரச்சனை ஏற்படுத்தலாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற இடைவெளிகள் குறைவதற்கு சிலர் முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தலாம். பொறுமையாக இருங்கள். பெரியவர்கள் செல்வதை தயவுசெய்து கேளுங்கள். அவர்களுடன் எதற்கெடுத்தாலும் கோபதாபப்படுவது தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படுத்தும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலங்களை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவதுடன் உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய நாள். தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் பிரமாதமாக சென்றமைப்பதுடன் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. நீண்ட நாட்களாக பொருள் சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகள் நிவர்த்திகள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இந்த தடைகள் கூட நிவர்த்தி ஏற்படுவதுடன் பெரியோர் பெற்றோர் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்.
கும்பராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனமாக இருந்தாலே போதும். உத்தியோகத்தில் சங்கடங்கள் காணப்படுவது, நல்ல முன்னேற்றம், படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான யோக பலம், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதற்குண்டான உத்தியோக பலமெல்லாம் காணப்படுகிறது. மேலும் உங்கள் வார்த்தையில் சிறிய விஷயங்கள், தேர்ந்தறிவிய வார்த்தையை குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாப்பாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் அமைதி தேவை. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள், நிரந்தர பிரிவை சிலர் ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அனாவசிய பயணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்படும். பழுது செய்த வண்டியை பயன்படுத்துவது பேராபத்தாக முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ராம், இன்னைக்கு வந்து கடைசியாக நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயம் வந்து நிறைய டைம் எடுத்துட்டு செய்யணும் அப்படின்னு. ஐ திங்க் இந்த 1 hour வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து திரு பரசுராமர் வந்தாரே, அவரோட செக்மெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கீதை காட்டும் பாதை. ஓகே, நம்ம கிளம்பின டைம் வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் சொல்றதுக்காக வேந்தரன் இளங்கதர் காலை செய்திகள், அவங்களோட சேர்ந்து நம்மளும் பாப்போம். கிளம்பிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் ராமன், சாந்தினி மதிவாணன் and the entire team of புத்தம் புது காலை. பாய். Thank you.